வணக்கம். இந்த வீடியோவில் நாம் அபாக்கஸ் லெவல் 1 முழுமையாக பார்க்கலாம். இதுதான் அபாக்கஸ் ஃப்ரேம். வெளியே உள்ள இந்த பார்டருக்கு பெயர்தான் ஃப்ரேம். நடுவில் உள்ள இந்த கோட்டுக்கு பெயர் பீம். பீம்க்கு மேலே உள்ள பீட்ஸ் இன் பெயர் அப்பர் பீட்ஸ். பீம்க்கு கீழே உள்ள பீட்ஸ் இன் பெயர் லோவர் பீட்ஸ். இந்த குச்சிகளை ராட்ஸ் என்று சொல்லுவோம். லோவர் பீட்ஸில் ஒவ்வொரு பீட்க்கும் மதிப்பு 1. அப்பர் பீட்ஸில் ஒவ்வொரு பீட்க்கும் மதிப்பு 5. அபாக்கஸை பயன்படுத்தும் முறையை பார்க்கலாம். லோவர் பீட்ஸை மேலே ஏற்ற அதாவது ஆட் செய்ய உங்களது தம் ஃபிங்கர் ஐ பயன்படுத்த வேண்டும். லோவர் பீட்ஸை கீழே இறக்க அதாவது லெஸ் செய்ய இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஐ பயன்படுத்த வேண்டும். அப்பர் பீட்ஸை பயன்படுத்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஐ மட்டுமே பயன்படுத்த வேண்டும். முதலில் நம்பர்ஸ் 0 to 9 பார்க்கலாம். பீமில் எந்த பீடும் இல்லை என்றால் அது 0. தம் ஃபிங்கர் ஆல் ஒரு லோவர் பீட் ஐ ஏற்றினால் அது நம்பர் 1. 2 பீட்ஸ் ஐ ஏற்றினால் அது நம்பர் 2. 3 பீட்ஸ் ஐ ஏற்றினால் அது நம்பர் 3. 4 பீட்ஸ் ஐ ஏற்றினால் அது நம்பர் 4. இப்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆல் லோவர் பீட்ஸ் ஐ கீழே இறக்கலாம். நம்பர் 0. இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆல் ஒரு அப்பர் பீட் ஐ இறக்கி பீம் உடன் சேர்த்தால் அது நம்பர் 5. 5 உடன் ஒரு லோவர் பீட் ஐ சேர்த்தால் 6. 5 உடன் 2 லோவர் பீட்ஸ் ஐ சேர்த்தால் 7. 5 உடன் 3 லோவர் பீட்ஸ் ஐ சேர்த்தால் 8. 5 உடன் 4 லோவர் பீட்ஸ் ஐ சேர்த்தால் 9. இப்போது சிறிய கணக்குகளை செய்யலாம். சம் 1 1 add 1. முதலில் தம் ஃபிங்கர் ஆல் 1 பீட் ஐ ஏற்றவும். மறுபடியும் தம் ஃபிங்கர் ஆல் 1 பீட் ஐ ஏற்றவும். இப்போது விடை 2. பீட்ஸ் ஐ கிளியர் செய்யவும். சம் 2 2 add 2. தம் ஃபிங்கர் ஆல் 2 பீட்ஸ் ஐ ஏற்றவும். மறுபடியும் தம் ஃபிங்கர் ஆல் 2 பீட்ஸ் ஐ ஏற்றவும். இப்போது விடை 4. கிளியர் செய்யவும். சம் 3 5 add 3. இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆல் அப்பர் பீட் 5 ஐ சேர்க்கவும். தம் ஃபிங்கர் ஆல் 3 லோவர் பீட்ஸ் ஐ சேர்க்கவும். இப்போது விடை 8. இதுவே அபாக்கஸ் லெவல் 1 இன் அடிப்படை. நன்றி. வணக்கம். அபாகஸ் நிலை 1 பாடம் 2 உங்களை வரவேற்கிறேன். சென்ற வகுப்பில் நாம் 0 முதல் 9 வரை உள்ள எண்களை பார்த்தோம். இன்று நாம் 10ஆம் இடைவரிசை மற்றும் கழித்தல் முறையை விரிவாக பார்க்கலாம். இது 1ஆம் இடைவரிசை. இதற்கு அடுத்ததாக இடது பக்கம் இருப்பதுதான் 10ஆம் இடைவரிசை. 10ஆம் வரிசையில் கீழ்ப்பகுதியில் ஒரு மணியை ஏற்றினால் அதன் மதிப்பு 10. 2 மணிகளை ஏற்றினால் 20. 4 மணிகளை ஏற்றினால் 40. 10ஆம் வரிசையில் மேலே உள்ள ஒரு மணியை இறக்கினால் அதன் மதிப்பு 50. இப்போது நாம் 11 முதல் 19 வரை உள்ள எண்களை எப்படி அமைப்பது என்று பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் 10, 1ஆம் இடத்தில் 1. இவை சேர்ந்தால் 11. 10ஆம் இடத்தில் 10, 1ஆம் இடத்தில் 2. இவை சேர்ந்தால் 12. 10ஆம் இடத்தில் 10, 1ஆம் இடத்தில் 5. அதாவது மேல் மணி. இது 15. 10ஆம் இடத்தில் 10, 1ஆம் இடத்தில் 9. இது 19. அடுத்ததாக கழித்தல் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். மணிகளை சட்டத்தில் இருந்து விலக்குவதுதான் கழித்தல். கழிப்பதற்கு நாம் சுட்டுவிரலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கணக்கு 1 4 கழித்தல் 1. முதலில் 4 மணிகளை ஏற்றவும். இப்போது சுட்டுவிரலால் ஒரு மணியை கீழே இறக்கவும். விடை 3. கணக்கு 2 3 கழித்தல் 2. முதலில் 3 மணிகளை வைக்கவும். அதிலிருந்து 2 மணிகளை கீழே இறக்கவும். விடை 1. கணக்கு 3 5 கழித்தல் 5. முதலில் 5 ஐ வைக்கவும். மேலே உள்ள 5 ஐ மேலே தள்ளவும். விடை 0. கணக்கு 4 9 கழித்தல் 5. 9 மணிகளை வைக்கவும். மேலே உள்ள 5 ஐ நீக்கவும். விடை 4. கணக்கு 5 8 கழித்தல் 3. 8 மணிகளை வைக்கவும். கீழே உள்ள 3 மணிகளை இறக்கவும். விடை 5.
இந்த முறையை பயன்படுத்தி தினமும் பயிற்சி செய்யுங்கள். அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். அபாகஸ் நிலை 1 பாடம் 3. சென்ற வகுப்பில் நாம் 10ஆம் இடைவரிசை மற்றும் எளிய கழித்தல் முறையை பார்த்தோம். இன்று நாம் 2 இலக்க எண்களில் கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளை பார்க்கலாம். முதலில் 10களின் கூட்டல். கணக்கு 1 10 கூட்டல் 20. முதலில் 12 10ஆம் வரிசையில் ஒரு மணியை ஏற்றவும். இது 10. இப்போது மேலும் 2 மணிகளை 10ஆம் வரிசையில் ஏற்றவும். 1ஆம் வரிசையில் எதுவும் இல்லை. விடை 30. கணக்கு 2 12 கூட்டல் 5. 10ஆம் வரிசையில் 1 1ஆம் வரிசையில் 2. இது 12. இப்போது 5ஐ கூட்ட வேண்டும். 1ஆம் வரிசையில் மேலே உள்ள 5 மணியை கீழே இறக்கவும். விடை 17. கணக்கு 3 25 கழித்தல் 5. 10ஆம் வரிசையில் 2 1ஆம் வரிசையில் 5. இது 25. இப்போது 5ஐ கழிக்க வேண்டும். 1ஆம் வரிசையில் உள்ள 5ஐ மேலே தள்ளவும். விடை 20. கணக்கு 4 33 கூட்டல் 11. 10ஆம் வரிசையில் 3 1ஆம் வரிசையில் 3. இது 33. இப்போது 11ஐ கூட்ட வேண்டும். 10ஆம் வரிசையில் 1ஐ ஏற்றவும். 1ஆம் வரிசையில் 1ஐ ஏற்றவும். விடை 44. கணக்கு 5 45 கழித்தல் 20. 10ஆம் இடத்தில் 4 1ஆம் இடத்தில் 5. இது 45. இப்போது 20ஐ கழிக்க வேண்டும். 10ஆம் வரிசையில் 2 மணிகளை கீழே இறக்கவும். 1ஆம் வரிசையில் மாற்றம் இல்லை. விடை 25. இதேபோல 2 இலக்க எண்களை பயன்படுத்தி பயிற்சி செய்யுங்கள். அடுத்த வகுப்பில் சிறு நண்பர்கள் சூத்திரத்தை பார்க்கலாம். நன்றி. வணக்கம். அபாகஸ் நிலை 1 பாடம் 4. சென்ற வகுப்பில் நாம் 2 இலக்க எண்களில் கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளை பார்த்தோம். இன்று நாம் சிறு நண்பர்கள் சூத்திரத்தை பார்க்கலாம். சிறு நண்பர்கள் என்றால் என்ன? 5ஐ உருவாக்கும் 2 எண்களை சிறு நண்பர்கள் என்கிறோம். உதாரணம் 1 மற்றும் 4. 2 மற்றும் 3. 1 கூட்டல் 4 சமம் 5. 2 கூட்டல் 3 சமம் 5. சிறு நண்பர்கள் ஜோடிகள் 1 மற்றும் 4. 2 மற்றும் 3. 3 மற்றும் 2. 4 மற்றும் 1. சிறு நண்பர்களை பயன்படுத்தி கூட்டல். கணக்கு 1 3 கூட்டல் 3. முதலில் 3 மணிகளை ஏற்றவும். இப்போது மேலும் 3ஐ கூட்ட வேண்டும். ஆனால் கீழே 1 மணி மட்டுமே உள்ளது. சிறு நண்பர்களை பயன்படுத்தவும். 3இன் சிறு நண்பன் 2. 5ஐ இறக்கி 2ஐ ஏற்றவும். விடை 6. கணக்கு 2 4 கூட்டல் 2. முதலில் 4 மணிகளை ஏற்றவும். இப்போது 2ஐ கூட்ட வேண்டும். ஆனால் கீழே மணிகள் இல்லை. 2இன் சிறு நண்பன் 3. 5ஐ இறக்கி 3ஐ ஏற்றவும். விடை 6. சிறு நண்பர்களை பயன்படுத்தி கழித்தல். கணக்கு 3 6 கழித்தல் 4. 6 என்பது 5 கூட்டல் 1. 4ஐ கழிக்க வேண்டும். 4இன் சிறு நண்பன் 1. 5ஐ ஏற்றி 1ஐ இறக்கவும். விடை 2. கணக்கு 4 2 கூட்டல் 4. 2ஐ ஏற்றவும். 4இன் சிறு நண்பன் 1. 5ஐ இறக்கி 1ஐ ஏற்றவும். விடை 6. கணக்கு 5 7 கழித்தல் 3. 7 என்பது 5 கூட்டல் 2. 3இன் சிறு நண்பன் 2. 5ஐ ஏற்றி 2ஐ இறக்கவும். விடை 4. சிறு நண்பர்கள் சூத்திரம் மிக முக்கியம். இதை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அடுத்த வகுப்பில் பெரிய நண்பர்கள் சூத்திரத்தை பார்க்கலாம். நன்றி. வணக்கம். அபாகஸ் நிலை 1 பாடம் 5. இன்று நாம் பெரிய நண்பர்கள் சூத்திரத்தை பார்க்கலாம். சென்ற வகுப்பில் நாம் சிறு நண்பர்கள் பார்த்தோம். பெரிய நண்பர்கள் சூத்திரம் அபாகஸில் மிக முக்கியமானது. பெரிய நண்பர்கள் என்றால் என்ன? 10ஐ உருவாக்கும் 2 எண்களை பெரிய நண்பர்கள் என்கிறோம். உதாரணம் 1 மற்றும் 9. 2 மற்றும் 8. 9 கூட்டல் 1 சமம் 10. 8 கூட்டல் 2 சமம் 10. பெரிய நண்பர்கள் ஜோடிகளை கவனியுங்கள். 1இன் நண்பன் 9. 2இன் நண்பன் 8. 3இன் நண்பன் 7. 4இன் நண்பன் 6. 5இன் நண்பன் 5. 6இன் நண்பன் 4. 7இன் நண்பன் 3.
8இன் நண்பன் 2. 9இன் நண்பன் 1. பெரிய நண்பர்களை பயன்படுத்தி கூட்டல் பார்க்கலாம். கணக்கு 1. 9 கூட்டல் 1. 9 மணிகளை ஏற்றவும். இப்போது 1ஐ கூட்ட வேண்டும். யார் 1இன் நண்பன்? 9. 10ஐ ஏற்றி 9ஐ கழிக்கவும். விடை 10. கணக்கு 2. 8 கூட்டல் 2. 8 மணிகளை ஏற்றவும். 2இன் நண்பன் 8. 10ஐ ஏற்றி 8ஐ கழிக்கவும். விடை 10. கணக்கு 3. 4 கூட்டல் 7. 4 மணிகளை ஏற்றவும். 7இன் நண்பன் 3. 10ஐ ஏற்றி 3ஐ கழிக்கவும். விடை 11. கணக்கு 4. 6 கூட்டல் 4. 6 மணிகளை ஏற்றவும். 4இன் நண்பன் 6. 10ஐ ஏற்றி 6ஐ கழிக்கவும். விடை 10. பெரிய நண்பர்களை பயன்படுத்தி கழித்தல் பார்க்கலாம். கணக்கு 5. 10 கழித்தல் 1. 10ஐ ஏற்றவும். 1இன் நண்பன் 9. 10ஐ கழிக்கவும் 9ஐ கூட்டவும். விடை 9. கணக்கு 6. 10 கழித்தல் 2. 10ஐ ஏற்றவும். 2இன் நண்பன் 8. 10ஐ கழிக்கவும் 8ஐ கூட்டவும். விடை 8. கணக்கு 7. 15 கழித்தல் 6. 15ஐ ஏற்றவும். 6இன் நண்பன் 4. 10ஐ கழிக்கவும் 4ஐ கூட்டவும். விடை 9. கணக்கு 8. 12 கழித்தல் 4. 12ஐ ஏற்றவும். 4இன் நண்பன் 6. 10ஐ கழிக்கவும் 6ஐ கூட்டவும். விடை 8. பெரிய நண்பர்கள் மிகவும் முக்கியம். இதை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம். அபாகஸ் நிலை 1. பாடம் 6. இன்று நாம் பெரிய நண்பர்கள் சூத்திரத்தில் மேலும் சில பயிற்சிகளை பார்க்கலாம். சென்ற வகுப்பில் நாம் நண்பர்களை அறிமுகம் செய்தோம். இன்று கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளை பார்க்கலாம். முதல் கணக்கு 9 கூட்டல் 1. 9ஐ ஏற்றவும். 1ஐ கூட்ட வேண்டும். மணிகள் இல்லை. 1இன் நண்பன் 9. 9ஐ கழித்து 10ஐ கூட்டவும். விடை 10. அடுத்த கணக்கு 49 கூட்டல் 1. 49ஐ ஏற்றவும். 1ஐ கூட்ட வேண்டும். 1இன் நண்பன் 9. 9ஐ கழிக்கவும். 10களின் வரிசையில் 1ஐ கூட்ட வேண்டும். ஆனால் அங்கே மணிகள் இல்லை. 4இன் நண்பன் யார்? இங்கே ஒரு எளிய முறை. 50ஐ ஏற்றி 40ஐ கழிக்கவும். விடை 50. அடுத்தது கழித்தல். 10 கழித்தல் 1. 10ஐ ஏற்றவும். 1ஐ கழிக்க வேண்டும். ஆனால் 1களின் வரிசையில் மணிகள் இல்லை. கழிக்கும்போது நண்பனை கூட்ட வேண்டும். 1இன் நண்பன் 9. 9ஐ கூட்டவும். 10ஐ கழிக்கவும். விடை 9. அடுத்த கணக்கு 8 கூட்டல் 7. 8 மணிகளை ஏற்றவும். 7 மணிகளை கூட்ட வேண்டும். 7இன் நண்பன் 3. 3ஐ கழித்து 10ஐ கூட்டவும். விடை 15. அடுத்த கணக்கு 15 கழித்தல் 8. 15 ஏற்றவும். 8 மணிகளை கழிக்க வேண்டும். 8இன் நண்பன் 2. 2ஐ கூட்டி 10ஐ கழிக்கவும். விடை 7. கடைசி கணக்கு 72 கழித்தல் 6. 72ஐ ஏற்றவும். 6ஐ கழிக்க வேண்டும். 6இன் நண்பன் 4. 4ஐ கூட்டி 10ஐ கழிக்கவும். விடை 66. பெரிய நண்பர்கள் மிகவும் சுலபம். தினசரி பயிற்சி செய்யுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். அபாகஸ் நிலை 1. பாடம் 7. இன்று நாம் ஒரு புதிய முறையை பார்க்கப் போகிறோம். அதன் பெயர் காம்பினேஷன் ஃபார்முலா. நேரடி கூட்டலும் முடியாது, பிக்ஃபிரண்ட் முறையும் முடியாது என்றால் இதை பயன்படுத்தவும். அதாவது 10ஐ கூட்ட 5ஐ கழிக்க வேண்டும். 5ஐ வைக்கவும். இப்போது 6ஐ கூட்ட வேண்டும். 6இன் நண்பன் 4. பெரிய நண்பர் முறைப்படி 4ஐ கழிக்க வேண்டும். ஆனால் இங்கே 4 மணிகள் இல்லை. எனவே காம்பினேஷன் முறையை பயன்படுத்தலாம். 6க்கான ஃபார்முலா கூட்டல் 1 கழித்தல் 5 கூட்டல் 10. அதாவது 1ஐ மேலே ஏற்றவும். 5ஐ மேலே ஏற்றவும். 10ஐ மேலே ஏற்றவும். விடை 11. அடுத்த கணக்கு 6 கூட்டல் 7. 6ஐ வைக்கவும். 7ஐ கூட்ட வேண்டும். 7இன் நண்பன் 3. பெரிய நண்பர் முறைப்படி 3ஐ கழிக்க வேண்டும். ஆனால் இங்கே 3ஐ கழிக்க முடியாது. எனவே காம்பினேஷன் முறை.
7க்கான ஃபார்முலா கூட்டல் 2 கழித்தல் 5 கூட்டல் 10. 2ஐ மேலே ஏற்றவும். 5ஐ மேலே ஏற்றவும். 10ஐ மேலே ஏற்றவும். விடை 13. மூன்றாவது கணக்கு 7 கூட்டல் 7. 7ஐ வைக்கவும். மீண்டும் 7ஐ கூட்ட வேண்டும். ஃபார்முலா கூட்டல் 2 கழித்தல் 5 கூட்டல் 10. 2ஐ ஏற்றவும். 5ஐ கழிக்கவும். 10ஐ கூட்டவும். விடை 14. நான்காவது கணக்கு 6 கூட்டல் 6. 6ஐ வைக்கவும். மீண்டும் 6ஐ கூட்ட வேண்டும். ஃபார்முலா கூட்டல் 1 கழித்தல் 5 கூட்டல் 10. 1ஐ ஏற்றவும். 5ஐ கழிக்கவும். 10ஐ கூட்டவும். விடை 12. ஐந்தாவது கணக்கு 5 கூட்டல் 8. 5ஐ வைக்கவும். 8ஐ கூட்ட வேண்டும். 8இன் நண்பன் 2. 2ஐ கழிக்க முடியாது. 8க்கான ஃபார்முலா கூட்டல் 3 கழித்தல் 5 கூட்டல் 10. 3ஐ ஏற்றவும். 5ஐ கழிக்கவும். 10ஐ கூட்டவும். விடை 13. கடைசி கணக்கு 5 கூட்டல் 9. 5ஐ வைக்கவும். 9ஐ கூட்ட வேண்டும். 9இன் நண்பன் 1. 1ஐ கழிக்க முடியாது. 9ற்கான ஃபார்முலா கூட்டல் 4 கழித்தல் 5 கூட்டல் 10. 4ஐ ஏற்றவும். 5ஐ கழிக்கவும். 10ஐ கூட்டவும். விடை 14. நினைவில் கொள்ளுங்கள். அப் 1 அப் 5 அப் 10. தினமும் பயிற்சி செய்யுங்கள். நன்றி. வணக்கம். அபாகஸ் நிலை 1 பாடம் 8. இது ஒரு மாதிரி தேர்வு மற்றும் முழுமையான பயிற்சி. இதுவரை நாம் படித்த அனைத்து விதிகளையும் பயன்படுத்தி கணக்குகளை செய்வோம். நான் கேள்வியை சொல்வேன், நீங்கள் விடையை கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு நான் விடையை சொல்வேன். முதல் கேள்வி, தயாரா? கூட்டல் 2 கூட்டல் 2. விடை என்ன? விடை 4. இரண்டாவது கேள்வி, கூட்டல் 4 கூட்டல் 1. நினைவுபடுத்தவும். கூட்டல் 1க்கு ஃபார்முலா கூட்டல் 5 கழித்தல் 4. விடை என்ன? விடை 5. மூன்றாவது கேள்வி, கூட்டல் 5 கழித்தல் 1. ஃபார்முலா கழித்தல் 5 கூட்டல் 4. விடை என்ன? விடை 4. நான்காவது கேள்வி, கூட்டல் 9 கூட்டல் 1. 1ஐ கூட்ட முடியாது. 1இன் நண்பன் 9. கழித்தல் 9 கூட்டல் 10. விடை என்ன? விடை 10. ஐந்தாவது கேள்வி, கூட்டல் 10 கழித்தல் 1. 1ஐ கழிக்க முடியாது. கழித்தல் 10 கூட்டல் 9. விடை என்ன? விடை 9. ஆறாவது கேள்வி, கூட்டல் 6 கூட்டல் 7. 7ஐ கூட்ட கூட்டல் 2 கழித்தல் 5 கூட்டல் 10. விடை என்ன? விடை 13. இப்போது வேகமான பயிற்சி. கூட்டல் 2 கூட்டல் 5 கழித்தல் 1. விடை? விடை 6. சிறப்பு. தினமும் பயிற்சி செய்யுங்கள். அடுத்த நிலையில் சந்திப்போம். நன்றி.